குடியாத்தம் சந்தப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 22 பேர் கேரளாவுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன் சுற்றுலா சென்றுள்ளனர். தமிழ்நாடு திரும்புகையில் 10க்கும் மேற்பட்டோருக்கு கடுமையான இருமலுடன் கூடிய காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் அவர்கள் சிகிச்சை பெற்றுள்ளனர். இதில் நாகம்மாள் மற்றும் விஜயா ஆகியோர் மேல் சிகிச்சைக்காக வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு இருவருக்கும் பறவை காய்ச்சல் இருப்பது மருத்துவர்களால் உறுதிப்படுத்தப்பட்டதாக உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் நேற்றிரவு நாகம்மாளும் இன்று காலையில் விஜயாவும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். இதையடுத்து சுகாதாரத்துறையினர் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சிறப்பு முகாம் அமைத்து காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் குடியாத்தத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் முகாம் அமைத்து காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரளா சுற்றுலா போனாங்க. சுற்றுலா போயிட்டு ரிட்டர்ன் வர சொல்ல அதில் ஒரு 20 பேருக்கு காய்ச்சல் ஏற்பட்டுச்சு. அதில் 2 பேர் மிக கடுமையான காய்ச்சல். அதை அப்போலோ கேஹெச்சில் ஒருத்தர் அட்மிட் பண்ணி செக்கப்புக்கு சிஎம்சி அமிச்சாங்க. ஒரு சளியை எடுத்து அதில் பார்த்தா பறவை காய்ச்சல்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இறந்துட்டாங்க. கூட பக்கத்து சீட்டில் உட்காந்துருந்தாங்க விஜயான்றவங்க. இதுக்கு அவங்களுக்கும் நேற்று நைட்டு இறந்துட்டாங்க. அடுத்த 1 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் மற்றவங்க இருக்கிறவங்க 10-15 பேர் இப்போ குடியாத்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கிறாங்க. உடனடியாக இதுக்கு இந்த 3 தெருவில் இருக்கிறவங்க அரசாங்கம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஜனங்கள்லாம் பயப்படுறாங்க. அது நல்ல முறையில் ஒரு சிகிச்சை அளிக்குமாறு கேட்டுக்கோங்க.